அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் தொடங்கியாச்சு. எல்லாரும் ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சில ராசி சூப்பர், சில ராசி சூப்பர் ஆனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆனா அப்படின்னு சொல்றப்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லைங்க. யார் என்ன சொன்னாலும் எப்பயுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸை நிறைஞ்சு வச்சுக்கணும். 2026 ஃபுல்லாமே நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸோடயே இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ஸோட எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. எந்த நாள் எப்படி இருந்தாலும் நம்ம செய்த வினைகள் அதோடைய பயன் ரொம்ப கஷ்டமானதாகவே இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு செஞ்சுருப்போம். அந்த தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுபடி தான் கோளும் கிரகங்களும் சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கோளும் எந்த கிரகங்களும் ஏன் யமனே வந்தாலும் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. என்னம்மா இவ்வளோ அசால்ட்டாக பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதை உணர்ந்து எப்பயோ யாருக்கோ தெரியாமல் கூட நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்றத நினச்சி வருத்தப்பட்டு உண்மையாக ஒரே ஒருத்தர் காலில் நீங்கள் சரணடைஞ்சா போதும். யாருன்னு தானே கேட்குறீங்க? வேற யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு வர்றப்ப அவர் வருவார். எப்படின்னு தெரியுமா? அந்த அழகான 2 காலில் சதங்கை சிலம்பு எல்லாம் போட்டுக்கிட்டு 12 கைகளோட 6 முகத்தோட ஓடி வந்து முன்னாடி நின்று தொடுறா தொட்டு பாருடா என் பிள்ளையன்னு சொல்லி நம்மளுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள்னா அது முருகப்பெருமான் தான். இப்போ நான் சொல்ல போகிற மந்திரம் உங்கள் எல்லாத்துக்குமே ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயலையும் தொடங்குங்க. கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். என்ன மந்திரம்னு பார்க்கலாமா? நாளென்ன செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்றன் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றிடினே. எப்பயுமே எந்த செயல் செஞ்சாலும் இது போல் மந்திரங்களை சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே வெற்றி அமையும். இந்த புத்தாண்டு இனி வர எல்லா புத்தாண்டும் நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும். நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் வீரவேல்னு நிறைய வெற்றிகளை குவித்து சந்தோஷமா வாழுங்க. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லை.